இந்த மண்ணில் கேட்ட வரமெல்லாம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய தெய்வம் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. இது ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தெற்க இருக்கக்கூடிய அழகர்மலை சுந்தரராஜ பெருமாளுக்கு சந்தன கதவுல என்று காவல் காக்கக்கூடிய 18 லாடர்களையும் அடக்கி ஆளக்கூடிய தெய்வம் தான் ஐயா 18ஆம் படி கருப்பசாமி. அங்கே தெற்க இருக்கிற தெய்வம் இங்கே வடக்க நோக்கி நம்மளை பார்க்க இந்த ஓம் ஸ்ரீ பிரம்மசக்தி அழகர்மலை காவல் காக்கும் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ணா சுவாமியாய் இங்கே அவதரிச்சிருக்காங்க. அங்கே சந்தன கதவாய் அருரூபமாக காட்சி கொடுக்குற தெய்வம் இங்கே திருரூபமாக காட்சி கொடுப்பாங்க. 18ஆம் படி கருப்பண்ண சுவாமிக்கு இந்த மண்ணில் வாக்குப்படினா 7 தீபம் ஏற்றி 3 இடத்துல வாக்குப்படி வைக்கணும். அதுபோல் ஐயா கிட்ட 21 ரூபாய் வாக்குப்படி வச்சு அவரோட ஒரு எலுமிச்சகனி வச்சுக்கிட்டு ஐயாவை மனதார பிரார்த்தனை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வியாழன் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வேலையில் அமாவாசை பௌர்ணமிக்கு கருப்பண்ணசாமிக்கு 16 வகையான அபிஷேகங்கள் இந்த மண்ணில் நடக்கும். அது முடிஞ்சோடனே ஐயாவுக்கு தீப தூப ஆராதனை. ஐயாவோட படைகளாகப்பட்டதுன்னா வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்லாம் கருப்பண்ணசாமிக்கு அவ்வளோ பிடித்தமானது. ஐயா பார்த்தீங்கன்னா சைவ வழியில் இருப்பார். நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ 21 தெய்வத்தில் முதன்மையான தெய்வமே பார்த்தீங்கன்னா ஐயா 18ஆம் படி கருப்பண்ணசாமி தான். இந்த மண்ணில் கேட்ட வரமெல்லாம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய தெய்வம் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் சரி, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, கருப்பனோட அருளும் உங்களுக்கு நிலைக்கிட்டோம். உங்களுக்கும் சகல சௌபாக்கியத்தோடு சகல சந்தோஷத்தோடு வாழக்கூடிய வழியாக வாழட்டும். சாமி சார்.